Dear students, next question பார்க்கிறோம். The solve z is equal to px plus qy plus square root of 1 minus p squared minus q squaredங்கிற ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிளாரியஸ் ஃபார்ம்ல இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? கிளாரியஸ் ஃபார்ம் என்ன? z is equal to small p into x small q into y plus f of p comma q அப்படிங்கிறது அது கிளாரியஸ் ஃபார்ம். இப்போ கிளாரியஸ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணா லெட் ஸ்மால் பிக்கு பதிலாக ஏவும் ஸ்மால் கியூக்கு பதிலாக என்ன பண்ணணும் பின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி என்ன பண்றோம் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்குங்க பிக்கு அண்ட் கியூக்கு பதிலாக என்ன பண்றோம் இந்த ஏ பியை சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும் z is equal to ax plus by plus square root of 1 minus a squared minus b squared கிடைக்கும். இது என்ன பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சாச்சு இல்லையா? என்ன பண்ணிருக்கோம் ஏ பிக்கு பதிலாக ஏவும் பியும் என்ன பண்ணிருக்கோம் கியூக்கு பதிலாக பின்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு என்னது தி கம்ப்ளீட் சொல்யூஷன். தட் இஸ் கம்ப்ளீட் இன்டெகிரல் சொல்லுவோம் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது புரியுது இல்லையா? ரைட். எப்ப சொல்லுவோம் அப்படின்னா சின்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு ஏவும் பி ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு x1 y1 ரெண்டே ரெண்டு டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன சொன்னது வந்து கம்ப்ளீட் இன்டெகிரல். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். டு கெட் சிங்குலர் இன்டெகிரல் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் இது ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா? ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அண்ட் தென் பி பொறுத்து என்ன பண்றோம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா இன்னொரு நம்மளுக்கு டி பை டி ஏ ஆஃப் இசட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. அடுத்து டி பை டி ஏ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் டி பை டி ஏ ஆஃப் பிஒய் பிளஸ் டி பை டி ஏ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இப்போ பாருங்க நம்மளுக்கு லெஃப்ட் சைடு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் ஏ டிஃபரன்ஷியேட் பண்ண ஆயிடும் 0 ஆயிடும். இங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும் பிளஸ் இது வந்து என்ன ஆயிடும் 0 ஆயிடும் பிளஸ் ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன ஆயிடும் 1/2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க என்ன ஆயிடும் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஹோல் டு தி பவர் 1/2 மைனஸ் 1 இன்டூ உள்ள இருக்கிறது என்ன பண்ணணும் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் ஏ ஆல. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆயிடும் 0 ஆயிடும், செகண்ட் டேர்ம் -2a கிடைக்கும், தேர்ட் டேர்ம் என்ன ஆயிடும் 0 கிடைக்கும். அப்போ எக்ஸ் இங்க இருக்கு -2a இருக்கா -2 சரி 2 என்னவாயிரும் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் -a டிவைடட் பை இங்க பாத்தீங்கன்னா 1/2 -1 இருக்கு. 1/2 -1 வேல்யூ என்னது ஆஃப், தட் இஸ் மைனஸ் ஆஃப் வரும். பவர்ல மைனஸ் ஆஃப் என்ன பண்ணலாம் டினாமினேட்டர் கொண்டு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிடும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் விச் இம்ப்ளைஸ் ஏவோட மட்டும் என்ன பண்ணிக்கங்க இந்த பக்கம் வச்சுக்கங்க. அப்ப என்ன ஆயிரும் இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும் இல்லையா? அப்போ -x ஈக்குவல் டு -a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் கூட மைனஸ் ரைட் சைடில் மைனஸ் என்னவாயிரும் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ஏ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்போ a is equal to x into square root of 1 minus a squared minus b squared. இதுதான் a ஓட வேல்யூ. இதே மாதிரி சிமிலர்லி என்ன பண்ணணும் நம்ம b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்றோம் அப்படின்னா again we have to differentiate with respect to, that is differentiate equation number 1 with respect to என்ன பண்றோம் b ஆல differentiate பண்றோம். ஓகேவா? இப்போ b ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்
Similarly, same value தான் கிடைக்கும். அப்போ similarly போட்டுக்கலாம் நம்ம. என்னது b is equal to y into square root of 1 minus a squared minus b squared அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்குங்க? z is equal to பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு z is equal to ax plus by plus square root of 1 minus a squared minus b squared இருக்கு. அப்ப இங்கோட சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா z is equal to a க்கு பதிலா இந்த வேல்யூ that is x into square root of 1 minus a squared minus b squared plus y க்கு b க்கு என்ன பண்றோம்? இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப என்ன வரும் உங்களுக்கு y into ஆல்ரெடி ஒரு x இருக்கனால நமக்கு x squared னு வந்துரும். இங்க ஆல்ரெடி y இருக்கனால நமக்கு ஆயிரும் y squared into square root of 1 minus a squared minus b squared plus என்னது அந்த டேர்ம் 1 minus a squared minus b squared. இந்த மூணு டேர்ம்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இந்த ஸ்கொயர் ரூட் டேர்ம் காமனா இருக்கு. அப்ப x squared plus y squared plus 1 into என்ன கிடைக்கும்? 1 minus a squared minus b squared அப்படின்னு வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பியூரா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் சொல்யூஷன்ல இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரக்கூடாது. அப்ப என்ன பண்றோம்? எல்லா டேர்மையும் xy டேர்முக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றோம். ஏன்னா லாங்கா என்ன பண்ண முடியாது, ஹோல் ஸ்கொயர் ரூட் போட முடியாது. என்ன பண்ணிருக்கோம்? இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 1 மைனஸ் இங்க ப்ரீவியஸா போட்டோம் இல்லையா, ஏவோட வேல்யூ என்னது? இங்க இருக்கக்கூடிய வேல்யூ தட் இஸ் எக்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு. இது சிம்பிளிஃபை என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க இருக்கக்கூடிய ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்டூ 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கேயும் ஸ்கொயருக்கு ரூட் ஆயிரும், கேன்சல் ஆயிடும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க? லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும்னா 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டுங்கிற ஒரு டேர்மும் இங்க இருக்கக்கூடிய மைனஸ் டேர்ம் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிடும். plus x squared into 1 minus a squared minus b squared plus y squared into 1 minus a squared minus b squared. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மைனஸ் டேர்ம் ரெண்டு என்னவா இருந்து லெஃப்ட் சைடுல வரும்போது பிளஸ் ஆயிடும், ரைட் சைடுல நமக்கு என்ன இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா டேர்ம்லயும் என்ன இருக்கு? இந்த 1 மைனஸ் a squared minus b squared காமனா இருக்கு, அது வெளியே எடுத்துருங்க. 1 மைனஸ் a squared minus b squared காமனா வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 1 மைனஸ் x squared plus என்ன சாரி 1 plus x squared plus y squared equal to 1 கிடைக்கும். அப்போ இங்க 1 minus a squared minus b squared மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன பண்றோம்? ரைட் சைடுல கொண்டு வந்துடுறோம். இப்போ 1 டிவைட் பை என்ன கிடைக்கும்? 1 plus x squared plus y squared இருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்றோம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆயிரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கொண்டு போயிட்டு அந்த ப்ரீவியஸா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இஸ் சாரி எங்க போட்டிருக்கோம்? இங்க சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த இடத்துல. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்றோம். என்ன வேல்யூ கிடைக்குன்னு பாருங்க. z is equal to ஆல்ரெடி எங்க பாத்தீங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்கு. இன்டூ இந்த டேர்முக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது ரெண்டு மல்டிபிள் ஆஃப் ரெண்டு டைம் எழுதிக்கலாம். தட் இஸ் 1 பிளஸ் x squared plus y squared into square root of 1 plus x squared plus y squared divided by square root of 1 plus x squared plus y squared. இது என்னவாயிரும்? கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன வேல்யூ வரும் நம்மளுக்கு? z is equal to square root of 1 plus x squared plus y squared கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் என்ன பண்றோம்? ஸ்கொயர் அப்ளை பண்ணோம்னா z squared equal to இங்க என்னவாயிரும்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் 1 plus x squared plus y squared வரும். வேரியபிள் கூட ஒரு சைடு கொண்டு போயிருங்க. அப்புறம் z ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். இவ்வளவுதான் ப்ராப்ளம்.